Hello friends, first of all I apologize for not uploading the videos regularly. கொஞ்சம் hectic work schedule இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஃப்ரம் ஹியர் ஆன் உங்களுக்கு எவ்ரி வீக் தேர் வில் பி அப்டேட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். So this is mechanics is all about. So engineering mechanics அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா it is broadly classified as three types. First one பார்த்தீங்கன்னா mechanics of rigid bodies, and the second part is mechanics of deformable bodies, and the third one is mechanics of fluids. இதில் mechanics of rigid bodies அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it is further classified as statics and dynamics, and dynamics is further classified as kinetics and kinematics. So one by one இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெக்கானிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். பிஃபோர் கெட்டிங் இன் டு தி சப்ஜெக்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், not only for mechanical and civil engineers. It is almost very much important for each and every branch of engineering students. It is basics for all engineering subjects, right? So on the basis la neenga compulsory engineering mechanics அப்படிங்கற சப்ஜெக்ட் உடைய நாலேஜ் கண்டிப்பாக வச்சிருக்கும். ஸோ அதன்படி மெக்கானிக்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிஹேவியர் ஆஃப் அன் ஆர்ம். இட் இஸ் எ பிஹேவியர் of a body under the influence of force. So இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா to predict its state. State பார்த்தீங்கன்னா it may be under rest or motion. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டோடைய பிஹேவியர் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி படிச்சிங்கன்னா அது மெக்கானிக்ஸ். சிம்பிள் டேர்ம்ஸ், ஒரு பிளாக்கை வச்சுருக்கேன். இந்த பிளாக் மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த பிளாக் கொடுக்குற ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிளாக் நகரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 100 கிலோ இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஒரு சின்ன பையனை வச்சு தள்ள சொல்கிறேன் அப்படின்னா அந்த 100 கிலோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ அந்த சின்ன பையனால் தள்ள முடியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அது நகராது, இட் இஸ் அண்டர் ரெஸ்ட் கண்டிஷன். இதுவே நீங்கள் ஒரு machine which is capable of moving 100 kgs ஒரு with the help of machine நீங்கள் அந்த பிளாக்கை நீங்கள் நவுத்துறீங்க அப்படிங்கும்போது it can be easily moved. ஸோ அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அந்த மெஷின் மூலிமா நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இட் இஸ் மூவிங். ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு மெக்கானிக்ஸ், ரைட்? ஸோ அதன்படி மெக்கானிக்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 broad classifications. First one வந்துட்டு mechanics of rigid bodies, and the second one is mechanics of deformable bodies, and the third one is mechanics of fluids. So first mechanics of rigid bodies என்னன்னு பார்ப்போம், ரைட்? ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கும்போது நோ டிஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க. நோ டிஃபார்மேஷன். ஸோ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது வந்து ரிஜிட் பாடின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இருக்காது. நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்பல்சரியாக எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இட் அண்டர்கோஸ் எ டிஃபார்மேஷன். பட் இந்த கேஸில் அந்த டிஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா it is not going to affect the state of its condition.
அதாவது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு ஹாவ் தி டிஃபர்மேஷன். ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் டிஃபர்மேஷன் இருக்கும். அந்த டிஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணாது, ரைட்? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருந்தாலும் ஆர் மோஷன் கண்டிஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அதனுடைய பொசிஷன் ஆர் ஷேப் வந்து மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரிஜிட் பாடிஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய மோஷன் கண்டிஷன் ஆர் எக்விலிபிரியம் கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் மூலிமா எந்த சேஞ்சஸும் நடக்கலை அப்படின்னா அது வந்து ரிஜிட் பாடிஸ். ஸோ அதில் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக்ஸு அண்ட் செகண்ட் ஒன் வந்து டைனமிக்ஸ். இதில் இந்த ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸு. டைனமிக்ஸ் அப்படிங்கிறது மோஷன் கண்டிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ், ரைட்? ஸோ அப்போ அந்த டைனமிக்ஸில் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, கைனட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ். இதில் கைனட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித் கன்சிடரிங் தி ஃபோர்ஸ், அந்த மோஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் டைனமிக், தட் இஸ் கைனட்டிக்ஸ். If you are not considering the force, without considering force அப்படின்னா that is kinematics. ஸோ kinematics of machineries அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல் you will be finding the acceleration, velocity, அந்த மெஷினோட காம்பனன்ட்ஸோட வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும், acceleration எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிப்பீங்க. You will not consider the impact of force. The second part வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ். ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வந்து நீங்கள் உடைக்கிறீங்க அப்படிங்கும்போது இட் அண்டர்கோஸ் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணும்போது அது டிஃபார்ம் ஆகும். டிஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது உடையும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிப்போம், எஸ்ஓஎம்மில் படிப்போம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த சப்ஜெக்டில் படிப்போம். இந்த லாஸ்ட் கேட்டகரி இஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு நம்ம ஒரு சப்ஜெக்டில் தனியாக படிப்போம். ஸோ இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை ஃபர்தராக நம்ம வந்துட்டு 2 கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ஸ் பற்றி படிக்கிறது, இன்னொன்று வந்துட்டு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ஸ் பற்றி படிப்போம். இதுவும் அந்த ரிஜிட் பாடிஸ் அண்ட் டிஃபார்மபிள் பாடிஸ் மாதிரி தான். கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ஸ் பற்றி படிக்கிறது, நீங்கள் ஒரு ஃப்ளூயிட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ளூயிட் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னா கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடு. ஆப்வியஸ்லி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது கம்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னா அது வந்துட்டு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ஹைட்ரோலிக்ஸ் படிப்போம், விச் இஸ் ஹைட்ராலிக்ஸ் வாட்டர் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஹைட்ராலிக்ஸ் பற்றி நம்ம படிப்போம். ஸோ திஸ் இஸ் an overview about an engineering mechanics. ஸோ அப்போது இதில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்டே நம்ம படிக்க போகிறோம். முன்னாடியே சொல்லிட்டு இல்லைங்களா, அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஒரு பாடி மேலே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பாடி எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத படிக்கிறது தான் வந்துட்டு மெக்கானிக்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போ முதல்ல நமக்கு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதான ஒரு புரிதல் வேணும். ஸோ அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன? It represents the action of one body on another. Right? Characterized by the point of application, may be characterized by the point of application and magnitude
and direction. Magnitude and direction. இதனோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன். ரைட். ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் இட் ரெப்ரசன்ட் தி ஆக்ஷன் ஆஃப் ஒன் பாடி அண்ட் another பாடி. ரைட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது அந்த ஆக்சலரேஷன் எப்படி கொடுப்பீங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆக்சலரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கிடைக்கக்கூடிய ஆக்ஷன் தான் வந்துட்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்க, குவான்டிட்டி, மேக்னெட்யூடுங்கிறது குவான்டிட்டி, அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன டைரக்ஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ரைட். ஸோ இதுக்கான ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா force is equal to mass into acceleration சொல்லிருப்பாரு. Force is equal to mass into acceleration. Right. So அப்போ mass ஓட யூனிட் பார்த்தீங்கன்னா it will be in kg and acceleration ஓட யூனிட் பார்த்தீங்கன்னா meter per second square இருக்கும். So this is the expansion of Newton. அப்போ ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது kg meter per second square தான். ரைட். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸோடைய வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸு, அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது க்ரியேட் பண்ணுற இம்பேக்டை தான் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சாக் பீஸ் எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன ஸ்டோன் ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறேன். இதனுடைய மாஸ் பார்த்திங்கன்னா 1 kgன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன கல், அதனுடைய மாஸ் பார்த்திங்கன்னா 1 kgன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கல்லை வந்து நான் வீசுகிறேன், இப்படி வீசும்போது அதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்துருப்பேன். அந்த ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் வீசியிருக்கேன் இந்த கல்லை. ஸோ அப்போ அந்த கல் பார்த்திங்கன்னா இங்கே போய் இங்கே லேண்ட் ஆகுது. இங்கே லேண்ட் ஆகும்போது என்ன ஃபோர்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேண்டு மேலே இந்த ஸ்டோன் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ண இம்பேக்ட் எவ்வளோ இருந்திருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, it can be written as mass into acceleration. அந்த கல்லுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 1 kg இன்ட்டு நீங்கள் கொடுத்த ஆக்சலரேஷன் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கும்போது it is 10 kg meter per second square, that is 10 Newton. ஸோ அப்போது நீங்கள் இந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா it is directly proportional to mass as well as force is directly proportional to acceleration. அப்போது நீங்கள் ஃபோர்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னா either you have to increase mass value or you have to increase acceleration value. இப்போது இதே 1 kg ஸ்டோனை வச்சுட்டு நான் இன்னும் அதிகமான ஃபோர்ஸை நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆக்சலரேஷனை கூட்டினீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு த்ரோ பண்ணுறதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேஷன் அதிகப்படுத்தி ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் வீசினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 நியூட்டன் கிடைக்கும். சார் என்னால் ஆக்சலரேட் அதிகம் பண்ண முடியாது, இருந்தும் எனக்கு வந்து ஃபோர்ஸை மட்டும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அப்போ யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் தி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போ அது 1 kgக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2 kg ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 2 kg ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் வீசினீங்க அப்படின்னா யூ கெட் தி 20 நியூட்டன் ஃபோர்ஸ். ஸோ அப்போ நீங்கள் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எய்தர் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் தி மாஸ் வேல்யூ ஆர் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் தி ஆக்சலரேஷன் வேல்யூ. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த புரிதலோட நம்ம வெயிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் படிப்போம், வெயிட் அப்படிங்கிற கான்செப்டையும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ வெயிட்டோட யூனிட் என்ன, வாட் இஸ் வெயிட்? வெயிட்டோட யூனிட் என்ன? வெயிட்டோட யூனிட்டும் நியூட்டன் தான். வெயிட்டோட யூனிட்டும் நியூட்டன் தான். அப்போ வெயிட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? வெயிட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ அப்போ வெயிட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இதனோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நியூட்டன் தான், இதனோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நியூட்டன் தான். ரைட்? ஸோ நியூட்டனோட எக்ஸ்பான்ஷன்
expansion of Newton is kg meter per second square. அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா weight is equal to mass into gravitational constant, whereas force is equal to mass into acceleration. ஓகேங்களா? இதில் நீங்கள் weight increase பண்ணணும் அப்படின்னா only way is to increase the mass. இது வந்து constant. ஜிங்கிறது it is 9.81 meter per second square. இது constant value. அப்போ வெயிட் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் மாஸ் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வேறஸ் நீங்கள் ஃபோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் எய்தர் இன்க்ரீஸ் தி மாஸ் வேல்யூ ஆர் யூ கேன் இம்ப்ரூவ் தி ஆக்சலரேஷன் கிவன் டு தட் மாஸ். ஸோ அப்படி பண்ணும்போது யூ கேன் இம்ப்ரூவ் தி வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இந்த புரிதல் கம்பல்சரியாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் வெயிட். ஏன்னா இது நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம் பின்னாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் டெவலப் பண்ணும்போதெல்லாம். அதனால தான் உங்களுக்கு புரியறதுக்காக இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். ரைட், now we'll move on to the concepts, basic concepts which is required for understanding the engineering mechanics in the next class.